வணக்கம். இன்னைக்கு நான் உங்கள ஒரு சின்ன கதைய ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஒரு நாள் ஒரு சின்ன பையன் காட்டு பக்கமா போயிட்டு இருந்தான். அவன் போற வழியில ஒரு குளத்தங்கரைய பார்த்தான். அந்த குளத்தின் மறுகரையில ஒரு துறவி உட்கார்ந்து ஏதோ செஞ்சிட்டு இருந்தார். என்ன செய்றாருன்னு கிட்டக்க போய் பார்த்தப்ப, அவர் தான் கையில வச்சிருந்த சின்ன சின்ன கூழாங்கற்கள அந்த குளத்துக்குள்ள தூக்கி போட்டுட்டு இருந்தாரு. அத பார்த்தோன்னே இவனுக்கும் சந்தோஷப்பட்டு, நானும் இதே மாரி செய்றேன் அப்படின்னு சொல்லி துறவிட்ட கேட்டான். துறவியும் உடனே அந்த கற்கள கொடுத்து நீயும் தூக்கி போடு அப்படின்னு சொன்னார். அவனும் அதே போல உட்கார்ந்து அந்த கற்களை தூக்கி போட்டான். தூக்கி போட்டுட்டு அந்த குளத்துல பார்த்தப்ப, அந்த கற்கள் குளத்துல விழுந்து ஏற்பட்ட வட்ட வட்ட அலைகளை பார்த்து அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். இது ஏன் இப்படி உருவாகுது அப்படின்னு சொல்லி அந்த துறவிட்ட கேட்டான். அந்த துறவி, இந்த கல்லை நம்ம வீசும்போது அந்த கல் அந்த தண்ணியில பட்டு அதற்கான பிரதிபலிப்பை ஏற்படுத்துது, அலை வடிவத்துல உருவாகுது அப்படின்னு சொல்லி அவனுக்கு விளக்கம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சொன்னாரு, இப்படிதான் நம்ம கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கும் போது அது சிறிதா இருக்குன்னு நினைச்சு செய்யாம விட்டுடுவோம். ஆனா அந்த செய்கின்ற செயலுக்கான எண்ணம் மிகுந்த மதிப்பை தரக்கூடியதாக இருக்கும்போது செயல் சின்னதா இருந்தாலும் அந்த செயலை முன்னோக்கி செய்யணும். எப்படி இந்த ஒரு சின்ன கல் அந்த தண்ணியில படும்போது அதோடைய பிரதிபலிப்பை கொஞ்ச நேரத்துக்கு ஏற்படுத்துதோ, அதே போல நாம செய்கின்ற அந்த சின்ன செயலும் நல்ல செயலாக இருந்தால் மற்றவர்களுக்கு அது நன்மை தரக்கூடியதாக இருக்கும். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் சந்தோஷமடையும். தேங்க்யூ.